குயின் பிரேவ் பவர் பேங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதை அன்பாக்ஸ் செய்துட்டு அதோட டீட்டெயிலை நாங்கள் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது குயின் பிரேவ் 20,000 mAh பவர் பேங்க். இப்போ இந்த பவர் பேங்கில் என்ன டீட்டெயில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். குயின் பிரேவ் 20,000 mAh போட்டிருக்கணும். 3 வருஷத்துக்கு வாரண்டி தந்திருக்கணும். கம்பர்டபிள் என்று போட்டிருக்கணும். 20,000 mAh பவர் பேங்க் என்று போட்டிருக்கணும். காம்பேக்ட் டிசைன் போட்டிருக்கணும். சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டிலையும் பிரேவ் 20,000 mAh பவர் பேங்க் என்று போட்டிருக்கணும். இப்போ 4 பக்கத்துலேயும் கம்பெனின்ற பேர் போட்டிருக்கணும். 2 வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ பாக்ஸுன்ற கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் அண்ட் பிளாக் சூட்டபிளான கலரை செலக்ட் பண்ணியிருக்கணும். கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குது. இப்போ நாங்கள் பாக்ஸில் இருக்கிற டீட்டெயிலை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேவ் 20,000 mAh பவர் பேங்க் என்று போட்டிருக்கணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடில் 2 அவுட்புட் தந்திருக்கணும். அதில் 2 USB அவுட்புட் இருக்குது. மற்றதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் சி இன்புட் அவுட்புட் இரண்டையும் நாங்கள் அந்த ஸ்லட்டில் பாவிச்சு கொள்ளலாம். இதில் ஃபியூச்சரில் பார்த்தோம்னு சொன்னால் கெப்பாசிட்டி போட்டிருந்தேன். கெப்பாசிட்டியில் 20,000 mAh. இன்புட் டைப் சி 5 volt 2.4A என்று போட்டிருக்கணும். அவுட்புட் டைப் சி 5 volt 2.4A போட்டிருக்கணும். அவுட்புட் USB 1 என்று போட்டிருக்கணும். அதில் 5 volt 2.4A என்று போட்டிருக்கணும். அவுட்புட் USB 2லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 volt 2.4A போட்டிருக்கணும். டோட்டல் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் அவுட்புட்டில் 5 volt 2.4A போட்டிருக்கணும். சேஃப்டி ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கணும். சேஃப்டி ஸ்டாண்டர்ட் VO ஃபயர் ரிட்டையர்டன் என்று போட்டிருக்கணும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட்டபிள் பவர் பேங்க் சாதனங்களை ஒரே நேரத்தில் சார்ஜ் செய்ய வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி போட்டிருக்கணும். இந்த சாதனத்தில் ஸ்மார்ட் ஃபோன்கள், லேப்டாப்புகள், கேமிங் சாதனங்கள், போர்ட்டபிள் DVD பிளேயர், MP3 MP4 பிளேயர்களை நாங்கள் சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு போட்டிருக்கணும். அதோட ப்ளூடூத்தையும் சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். அந்த சாதனங்களை எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் இலகுவாக நாங்கள் சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். இதில் இந்த பேக்கேஜில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதில் ஒரு பவர் பேங்க் 20,000 mAh இருக்குன்னு போட்டிருக்கணும். மற்றது ஒரு சார்ஜிங் கேபிள், அதாவது 30 சென்டிமீட்டரில் சார்ஜிங் கேபிள் இருக்குன்னு போட்டிருக்கணும். மற்றதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூசர் மேனுவல் தந்திருக்கணும். இப்போ நாங்கள் இந்த பவர் பேங்கை அன்பாக்ஸ் செய்து பார்ப்போம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்காக நாங்கள் முதல்ல கவரை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே இருக்கிற பார்ட்ஸை நாங்கள் எடுப்போம். பார்த்திங்கன்னா உள்ளுக்கு ஒரு பேக் பண்ணி வச்சுருக்கணும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்கணும். C டைப் சார்ஜிங் கேபிள் தந்திருக்கணும். USB சார்ஜரில் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 3 வருஷத்துக்கு வாரண்டி கார்டு தந்திருக்கணும். அடுத்தது ஒரு யூசர் மேனுவல் தந்திருக்கணும். இந்த யூசர் மேனுவலை பார்த்து நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோன்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் பவர் பேங்கை பற்றி பார்ப்போம். அதுக்கு ஒரு கவரை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். கவரை நாங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். லைட் வெயிட்டாக இருக்குது, கை கடக்கமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீடெக் போடக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று விட்டுருக்கணும். பேட்டரி லெவலில் பார்க்குறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று தந்திருக்கணும். பட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீட்டெயில் போட்டிருக்கணும். அதில் இன்புட் போல்ட், அவுட்புட் போல்ட், டோட்டல் போல்ட், மாடல் நம்பர், கெப்பாசிட்டி அதில் பற்றி போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 அவுட்புட் தந்திருக்கணும். அதாவது 2 USB
அவுட்புட்டும் ஒரு இன்புட் அவுட்புட் டைப் சி பின்னும் தந்திருக்கணும். எல்இடி இண்டிகேட்டர் எல்இடி பல்பும் தந்திருக்கணும். 4 லெவலில் வந்து நாங்கள் இதோட பேட்டரியின் லெவலை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். நாங்கள் முதல்ல வந்து பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஏற்றி பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஃபோன் சார்ஜரை வச்சு நீங்கள் அதை சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். அந்த பின் வந்து டைப் சியாக இருக்கணும். டைப் சி இன் என்ற இடத்துல வந்து நாங்கள் இந்த சார்ஜர் பின்னை அதை டைப் சி பின்னை வந்து பின் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர்ன்ற லெவலை காட்டுறதுக்காக எல்இடி லைட் வச்சுருக்கணும். அதில் வந்து 3 எல்இடி ஒரு மிக வேலை செய்யுது, ஒரு எல்இடி வந்து விட்டு விட்டு வேலை செய்யுது. இப்போ 3ல் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது, 4வதுல வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. பவர் பேங்க் வந்து 20,000 mAh ஒவ்வொரு எல்இடியும் 5,000 mAh 20,000 mAh காணப்படுது இந்த பவர் பேங்க். இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் சார்ஜை போட்டுட்டு இதை வந்து நாங்கள் லோட் கொடுத்து பரிசோதித்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறுது. நாங்கள் இந்த சார்ஜரை அகற்றிட்டு லோட்டை வந்து பரிசோதித்து பார்ப்போம். அதற்காக நான் ஒரு ப்ளூடூத்தை வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். USB 1ல் வந்து நாங்கள் அதில் வந்து லோட்டை வந்து பரிசோதித்து பார்ப்போம். அதுக்காக நான் ப்ளூடூத்தை வந்து லோட்டுக்காக கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூடூத் வந்து சார்ஜ் ஏறுது. சார்ஜ் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக காட்டுது. USB 2வில் வந்து நான் லோட்டை பாவிக்கிறேன். அதற்காக நான் ஒரு ஃபோனை வந்து லோட்டுக்காக பாவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜ் ஏறுது. ஒரே நேரத்தில் வந்து நாங்கள் 3 விதமான டிவைஸுக்கு வந்து லோட்டை வந்து ஏற்றலாம், அதாவது சார்ஜ் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து டைப் சியை நீங்கள் பாவிச்சிட்டு நீங்கள் வந்து டைப் சி ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றி கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து 18 வீதத்துக்கு வந்து சார்ஜ் ஏறிட்டுது. இந்த எல்இடி லைட் நாங்கள் பரிசோதிப்பதற்கு சைட்டில் ஒரு க்ரீன் கலரில் பட்டன் ஒன்று தந்திருக்கணும். அந்த பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பவர் பேங்கில் பேட்டரியின் லெவலை வந்து நாங்கள் பரிசோதித்துக் கொள்ளலாம். அதுக்காக 4 இண்டிகேட்டர் லைட் எல்இடி லைட் தந்திருக்கணும். அந்த ஒவ்வொரு இண்டிகேட்டர் லைட்டையும் நாங்கள் பரிசோதித்து பவர் பேங்கை வந்து சார்ஜ் ஏற்றி கொள்ளலாம்.